ஆர்பிஐல ஆஃபீஸர் ஆகணுமா, மாதம் 1,50,000 வரை சேலரி, சென்ட்ரல் பேங்க் ஜாப். இது ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். 2026ல வந்து ஆர்பிஐ கிரேட் பி ரெக்ரூட்மெண்ட் வந்து அஃபிஷியலா வந்து வெளியிட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்பிஐ கிரேட் பியோட ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான். இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்கு, எலிஜிபிலிட்டி, எக்ஸாம் பேட்டர்ன், சேலரி எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா வெளியிடப்பட்டது. மொத்தமா 60 வேகன்சி வந்து இருக்கு. அது என்னென்ன போஸ்ட்டுக்குன்னா, ஜெனரலுக்கு 40 போஸ்ட்டும், டிஇபிஆருக்கு வந்து 10 போஸ்ட்டும், டிஎஸ்ஐஎம்க்கு வந்து 10 போஸ்ட்டும் இருக்கு. இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனி எலிஜிபிலிட்டி இருக்கும். அதை கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்ப்போம். இது அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்ட் டேட் வந்து ஏப்ரல் 29 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மே 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 2 லெவல் ஆஃப் எக்ஸாம் வந்து நடக்கும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, அப்புறம் இன்டர்வியூ. லாஸ்ட் டேட்டை வந்து மிஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணாதீங்க. முன்னாடியே அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா வந்து சர்வர் வந்து ஸ்லோ ஆயிரும். இதோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தோம்னா, ஜெனரல் போஸ்ட்டுக்கு வந்து எனி டிகிரி கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். பட் மினிமம் 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எது டிஇபிஆர் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா, எம்ஏ எம்எஸ்சி இல்ல எக்கனாமிக்ஸ் இல்ல ஃபினான்ஸ் ரிலேட்டடா கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிஎஸ்ஐஎம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஏஐ, மிஷின் லேர்னிங் இது ரிலேட்டட் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டுமே இருக்கு. மினிமம் 21 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கவங்க தான் இதுல வந்து அப்ளை பண்ணணும். இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்கு. எஸ்சி எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸும், ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. இப்போ இதோட செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து நம்ம பார்க்கலாம். ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாம், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆப்டிடியூட், ரீசனிங் வந்து இருக்கும். இது டோட்டலா 2 ஹார்ஸ்க்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். 200 மார்க்ஸ்க்கு வந்து இது இருக்கும். இது எக்ஸாமோட டென்டேட்டிவ் டேட் வந்து ஜூன் 13 அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஃபேஸ் எக்ஸாம் வந்து ஜூலை 25 வந்து நடக்கும். அதுக்கான சிலபஸ் வந்து என்னன்னா, அதுக்கு வந்து 3 பேப்பர் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூ. அந்த இதுல வந்து 50% வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பும் 50% வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் இருக்கும். செகண்ட் பேப்பர் வந்து இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில். இது ஃபுல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். தேர்ட் பேப்பர் வந்து ஜெனரல் ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதுல 50% வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பும் 50% வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும். இதுக்கு டோட்டலா 300 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும். இது 2 ஹார்ஸ்க்கு தான் எக்ஸாமினேஷன். 2 ஃபேஸையும் நீங்க கிளியர் பண்ணாதான் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். இந்த இதுல எக்கனாமிக் இஷ்யூ, இங்கிலீஷ், அப்புறம் ஜெனரல் ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கொடுத்திருக்காங்க. ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து டிஇபிஆருக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுலயுமே ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அப்படின்னு 2 இருக்கும். ஃபேஸ் 1ல 2 பேப்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் வந்து இருக்கும். அது வந்து எக்கனாமிக்ஸ்ல. செகண்ட் வந்து இங்கிலீஷ் டிஸ்கிரிப்டிவ். இதுதான் ரெண்டுக்குமே டோட்டலா 120 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. டோட்டலா ஒரு ஹவர்ஸ் மேக்ஸிமம் வந்து 200 மார்க்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபேஸ் 1 கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஃபேஸ் 2ல வந்து பேப்பர் இருக்கும். அதுலயுமே ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் இருக்கும். 2லயும் டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் தான் இருக்கும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் 400 மார்க்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இல்ல ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் வந்து ஜூன் 14, ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் வந்து ஜூலை 26 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து டிஎஸ்ஐஎம் கூட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபேஸ் 1ல வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து 3 பேப்பர் வந்து இருக்கும். பேப்பர் 1 வந்து ஜூலை 14, பேப்பர் 2, பேப்பர் 3 ரெண்டுமே வந்து ஜூலை 26 எக்ஸாம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1ல வந்து ஆப்ஜெக்டிவ் டைப், அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக் ரிலேட்டடா இருக்கும். டோட்டலா 100 கொஸ்டின், 120 மினிட்ஸ், அதாவது 2 ஹார்ஸ்க்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2ல வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்டிவ் டைப், அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 100 மார்க்ஸ் வந்து இருக்கும். டோட்டலா 180 மினிட்ஸ், அதாவது 2 hours 30 minutes அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 3க்கு வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 90 மினிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. அதாவது 1 hour 30 minutesம் டோட்டல் மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவரால் வந்து 300 மார்க்ஸ்க்கு வந்து இந்த வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். இதோட பே ஸ்கேல் பத்தி வந்து பார்ப்போம். இதுல நீங்க வந்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட பேசிக் இதே வந்து 78,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 78,000ல இருந்து 1,50,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட சேர்த்து உங்களுக்கு எல்லா அலோயன்ஸுமே இருக்கும். பிஎஃப், டிஏ, ஸ்பெஷல் அலோயன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட எக்ஸாம் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் இதுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து சென்டர் வந்து இருக்கு. பட் டிஇபிஆர், டிஎஸ்எம்க்கு வந்து பார்த்தோம்னா சென்னை, மதுரை அந்த 2 சென்டர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்க்கு வந்து 850யும், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்
கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 100 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போகணும். அந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருந்து கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. அதில் போயிட்டு ஆன்லைன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ணாவே போதும். அப்ளை லிங்க்குமே நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருந்து கொடுத்துருக்கேன், பாருங்க. இல்லை இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து என்னன்னா இயர்லி அப்ளை பண்ணுங்க. தப்பான டீடைல்ஸ் வந்து கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணுங்க. ப்ரிப்பரேஷன் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஆர்பிஐ கிரேட் பி ஜாப் வந்து ஒரு ட்ரீம் ஜாப்னே சொல்லலாம். அதை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி ஜாப் அப்டேட் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு போய் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.